ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் பக்லாவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய லேயர்ஸோட நல்ல ஃப்ளேக்கியாக, அதே நேரம் ரொம்ப நல்ல ஜூஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த ஷீட் நம்ம தயார் பண்ணணும். நம்ம வந்து வீட்டில் பண்ணக்கூடிய ஷீட்னாலும் ஓகே, கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த ஃபீலோ ஷீட்னாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஷீட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 சிட்டிகை போல் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து லேயர்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து வைக்கணும். அதனால் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப டைட்டாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருக்கட்டும். மாவு ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த நட்ஸ் லேயர் தயார் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 50 கிராம் பாதாமும் 50 கிராம் பிஸ்தாஷியும் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா வெறும் முந்திரி பருப்பு வச்சு கூட நம்ம செய்யலாம். இதை வந்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, அதே நேரம் ரொம்ப பவுடராகவும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. அடுத்தது நமக்கு வந்து வெண்ணெய் வேணும். இதை வந்து நம்ம நடுவில் சேர்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 125 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான். இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக உருக்கிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் இந்த மாதிரி நுரையாக வருதில்ல, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ வந்து அந்த ஸ்வீட் மேலே வந்து அந்த மில்க் சாலிட்ஸ் மாதிரி படியாது. அதுக்காக தான் நம்ம இதை வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளியரான வெண்ணெய் மட்டும் வச்சுருக்கேன். மாவு ஊறினதுக்கப்புறமா இதை வந்து 20லேருந்து 22 பிரிச்சுக்கோங்க. 20லேருந்து 22 லேயர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரே சைஸில் 22 பிரிச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு மீதியை மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம விரிக்கிறதுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை விட சோள மாவுனா நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கப் போல் சோள மாவு நமக்கு தேவைப்படும். இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா மேலேயும் கீழேயும் சோள மாவு தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் பெருசாக விரிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு விரிச்சிருக்கேன். இப்போவே வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் விரிப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பெருசாக விரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 2 பிரிச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் விரிக்கணும். நான் வந்து 11 பிரிச்சிருக்கேன். நடுவில் கொஞ்சம் சோள மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பிரிக்க முடியும். இல்லைன்னா வந்து விரித்ததுக்கப்புறமா ஒட்டிகிட்ருக்கோம், அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய சோள மாவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பிரிச்சிட முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பேன் வச்சுருக்கோமோ அதோட சைஸ்க்கு வந்து நம்ம விரிக்கணும். நம்ம விரிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய வச்சு விரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 4 கூட வச்சு விரிச்சிக்கலாம். 4, 5 அந்த மாதிரி கூட வச்சு விரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா விரித்ததுக்கப்புறமா நான் வந்து இந்த பிளேட்டில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். கரெக்டான சைஸில் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம சோள மாவு தேய்க்கல அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் ஒரு லேயருக்கு நடுவுலையும் வந்து கொஞ்சம் சோள மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்குன்னு. என் கையெல்லாம் தெரியுது, கீழே இருக்கிற என் கையெல்லாம் தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம மெல்லிஸாக விரிக்கும் போது தான் அந்த லேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உருக்கி வச்சுருக்கோம்ல வெண்ணெய், அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஷீட், சின்ன ஓட்டெல்லாம் இருக்கும்ல அந்த ஷீட்லாம் கீழே வச்சுக்கோங்க. மேலே வைக்கக்கூடிய ஷீட்லாம் வந்து நல்ல ஷீட்டாக நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த லேயர்ஸ் பார்க்குறதுக்கு. அதனால் கிழிஞ்சிருச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஷீட் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் வெண்ணெய் வச்சு நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 2 ஷீட்க்கு ஒரு தடவை கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் ஒரு ஷீட், மறுபடியும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஷீட், இந்த மாதிரி 11 ஷீட்டையும் நம்ம வந்து வைக்கணும். இந்த மாதிரி பாதி ஷீட் வச்சுருக்கேன், 11 ஷீட் வச்சுருக்கேன். மேலேயும் வந்து லைட்டாக வெண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸ், அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். அந்த பிளேட் ஃபுல்லாக படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் மீதி வச்சுக்கலாம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ அதே மாதிரி தான் நம்ம மீதி ஒரு 11 ஷீட் வச்சுருக்கோம்ல, அது
ஒன்று ஒன்றா வச்சுட்டு லைட்டாக வச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஷீட், மறுபடியும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஷீட், இந்த மாதிரி 11 ஷீட்டையும் நம்ம வந்து வைக்கணும். மொத்தத்தில் நமக்கு வந்து 20லேருந்து 22 ஷீட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி லேயர்ஸ் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் எவ்வளோ மெல்லிஸாக நம்மளால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக விரிச்சிக்கோங்க. இது வந்து 10 இன்ச் பிளேட், அதனால் பிளேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மறுபடியும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு மேலே வந்து கடைசி லேயர் ஷீட் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிடணும். நமக்கு வந்து டைமண்ட் ஷேப் வேணுன்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சிடணும். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து போய் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பேக் ஆனதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மீதி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் மீதி இருக்கும். அதை வந்து அப்படியே நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மொத்தத்தில் நம்ம எல்லா வெண்ணையும் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 55 நிமிஷம் போல் ஆகும். மேலே வந்து ஒரு சின்ன கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். பேக் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணி வச்சிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பும் ஒரு 1/4 கப்பும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கூடவே 1.25 கப் தண்ணி, அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு. சர்க்கரை பாகு நல்லா கொதித்து ஒரு சின்ன சிரப் மாதிரி வரணும். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் சிரப் மாதிரி வந்திருக்கு. நம்ம குலாப் ஜாமுன்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். எனக்கு சரியாக 50 நிமிஷம் போல் ஆச்சு. நல்லா மேலே வந்து ஒரு சின்ன கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். 2 நிமிஷம் போல் வெளியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதுவும் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்குது. ரொம்ப ஆறலை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. அதை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பவுட்ரு பண்ண நட்ஸ் மீதி வச்சுருந்தோம்ல, அதை வந்து அழகுக்காக அங்கங்கே வைக்கிறேன். வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சுவையான பக்லாவா தயார். அவ்வளோதான். டடா, நம்மளோட பக்லாவா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.